பெரிவாளோட அற்புதங்களை பார்த்துன்னு வரோம். அந்த வகையில் பிள்ளையாரை போலவே பக்தர்கள் எளிமையான பொருளை கொடுத்தாலும் ஏற்றுக்கொண்டு அனுகிரகம் செய்பவர் மகாபெரிவர் என்பதை உணர்த்தும் அற்புதமான சம்பவம் இது. மகாபெரிவரின் பரம பக்தர்கள் ஒருவர் சுப்பிரமணியம். செலவுக்கே கஷ்டமாக இருந்தாலும் மாதம் ஒரு முறை எப்படியாவது மகானை தரிசிக்க சென்று விடுவார். அப்படி செல்லும் போதெல்லாம் மலிவாக கிடைக்கக்கூடிய பூ இல்லைனா பழம் இப்படி எதையாவது மகானிடம் சமர்ப்பிக்க வாங்கி செல்வார். கொடுக்கும் பொருளின் மதிப்பை விட அதை பக்தியோடு தருவதுதான் முக்கியம் என்பதை முழுமையாக நம்பினார் அவர். எனவே மற்றவர்களைப் போல உயர்வானதை தர இயலவில்லையே என்று அவர் வருந்தியதே கிடையாது. அத்தகைய பக்தருக்கு திடீரென்று பணிமாற்றல் வந்துவிடுகிறது. வெளியூருக்கு செல்லும் சூழல் ஏற்படுகிறது. இதனால் மகானை தரிசிக்க செல்வதே அரிதாகி போனது. நாட்கள் நகர்ந்தன. ஒரு சமயம் அந்த பக்தரின் மகனும் மருமகளும் காஞ்சிபுரத்துக்கு செல்ல வேண்டிய வேலை ஒன்று வந்தது. உடனே தான் செல்ல முடியாவிட்டாலும் அவர்கள் சென்று மகானை தரிசித்து விட்டு வரலாமே என்று நினைத்தவர் மகானுக்கு சமர்ப்பிக்க என்ன கொடுத்து அனுப்பலாம் என்று யோசிச்சார். பூஜை அறையில் சுவாமிக்கு நிவேதனம் செய்ய ஒரு டப்பாவில் கொஞ்சம் அவல் பொறி போட்டு வைத்திருப்பது நினைவுக்கு வந்தது. அதை எடுத்து ஒரு பேப்பரில் கொட்டி பொட்டலமாக மடித்து மகனிடம் நீட்டினார். மகானிடம் சமர்ப்பிக்க சொன்னார். அப்பா கொடுத்ததை மறுக்காமல் மகன் வாங்கி கொண்டாலும் மருமகளின் மனதுக்குள்ளே ஒரே நெருடல். இத்தனை மலிவானதையா கொண்டு போய் கொடுப்பது? அந்த நெருடல் புலம்பலாக போயும் இதை எடுத்துன்னு போயா மகான் கிட்ட கொடுக்கறது? அங்கே பலரும் ஒஸ்தியானதை சமர்ப்பிக்கிறச்ச சொன்னா கேளுங்கோ, நம்மளால முடிஞ்ச எதையாவது வாங்கி மகான் கிட்ட சமர்ப்பிச்சிடலாம். உங்க அப்பா கொடுத்து அனுப்புற வழியில எங்கேயாவது நச்சரிச்ச மனைவிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு அவருக்கு தெரியல. அவள் சொன்னபடியே கொஞ்சம் பழங்களை வாங்கி கொண்ட பக்தரின் மகன் அப்பா தந்தனுப்பியதை வீசி எறிய மனம் இல்லாமல் அதை பையில ஒரு ஓரமாக வச்சுட்டார். ஸ்ரீமடத்துக்கு இவர்கள் சென்ற நேரம் அங்கே ஏதோ பூஜை செய்து கொண்டிருந்தார் மகான். அவர் முன் ஏகப்பட்ட கனிகள் பூக்கள் என்று குவிந்திருந்தன. என்ன, நான் சொன்னது சரியா போச்சா என்பது போல மனைவி பார்க்க பக்தரின் மகன் திருக்க அப்போதுதான் அந்த அற்புதத்தை நிகழ்த்தினார் மகான். பூஜை செய்து கொண்டிருந்தவர் திடீரென்று உரத்த குரலில் கைத்தல நிறைக்கனி அப்பமோடு அவல் பொறி என்று சில வரிகளை பாடினார். பிறகு பிள்ளையாருக்கு பிடித்ததா சொல்லப்படுறதுல பலது இங்கே இருக்கு, ஆனால் அவல் பொறி மட்டும் மிஸ்ஸிங். அதுவும் இருந்தால் இந்த பூஜைக்கான ஜோராயிடும். எனக்கு என்னமோ யாரோ அதை கொண்டு வந்திருக்காங்கன்னு தோன்றது. நடப்பதை நம்ப முடியாமல் அப்படியே சிலிர்த்து போனார்கள் அந்த பக்தரின் மகனும் மருமகளும். அவல் பொறி தங்களிடம் இருப்பதாக சொன்னதும் ஸ்பெஷல் மரியாதையோடு அழைச்சின்னு போய் மகான் முன்னிலையில் நிறுத்தப்பட அவல் பொறி பொட்டலத்தை வாங்கி மகான் முன் இருந்த மூங்கில் தட்டில் கொட்டினார் அணுக்க தொண்டர் ஒருவர். இது வந்ததும் தான் நிறைஞ்சு இருக்கு. அப்போ இதுதான் உயர்வான வஸ்து. சொன்ன மகான் பூஜையை தொடர வார்த்தைகளே இல்லாத போதும் அவர்களின் மனதை வெளிக்காட்டி பெருகி வழிந்தது அவர்களின் விழிநீர். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.